பொள்ளாச்சி பாலியல் பயங்கர விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தியதற்கு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதிமுகவில் உள்ள அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரசின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு வலியுறுத்தியுள்ளார். வரும் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு காங்கிரஸ் கமிட்டியும் கட்சி மேலிடமும் முடிவு செய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் தமிழரசி எடுத்த விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் கமிட்டியில் இருக்கேன். இதை இப்போல 2011 திமுகவில் இருக்கும்போதும் சரி, 2014 திமுகவில் இருக்கும்போதும் சரி, 2016 எலெக்ஷன் காங்கிரஸ் சார்பாக நான் பிரச்சாரம் செய்யும்போது சரி, இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் போட்டியில் இருக்கீங்களா, நீங்கள் இந்த தொகுதியில் நிற்க போகிறீங்க, உங்கள் பேர் அடிப்படுது, ஐயோ தொகுதி கொடுக்கப்படலை, அதனால தான் குஷ்பு வருத்தத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ தான் தொகுதிகள் என்ன இருக்குது நம்ம அறிவிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வேட்பாளர் யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். அதுவும் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, தலைவர்கள் இருக்காங்க. அதுக்கு மேலே டெல்லியில் ஒரு கமிட்டி இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ எந்த தொகுதிக்கு யார் ஒரு வின்னிங் கேண்டிடேட் அது மட்டும்தான் பார்க்கணும். பேரும் புகழும் இல்லை அவங்க தான் வாரிசோ இல்லை இவங்க தான் ஒரு முன்னாடி இருக்கிறாங்க, அது இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் வின்னிங் கேண்டிடேட் தான் நமக்கு முக்கியம். அது காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் நாங்கள் போராடினோம். ஏன்னா அவங்க ஒரு 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க, 9 தமிழகத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த 9 தொகுதியிலையும் நம்ம ஜெயிச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த வெற்றி வாய்ப்பு தரணும். தமிழிசை ஒரு 10 கேள்விகளோட ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. கடுமையாக காங்கிரஸை விமர்சிச்சிருக்காங்க, ராகுல் காந்தியும் விமர்சிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு பதில் கொடுக்கும்போது அவங்க முடிக்கும் போது தாமரை மலர்ந்தே தீருங்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு கேள்வி கேட்காம கொஞ்சம் தாமரை எப்படி மலரணும் அதுக்காக பாடுபட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நிறைய பேர் ஆளும் கட்சிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது, சம்மன் அனுப்பப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான். நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி சென்ட்ரலில் பாஜக கவர்மெண்ட் பார்க்கும்போது மோடி அவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும், பாஜக எதிராக யார் கேள்வி எழுப்பினாலும் இம்மீடியட்டாக அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படும், இல்லை நீங்கள் கைது செய்யப்படுவீங்கன்னா இது பார்க்கும்போது இப்போ கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அதனால தான் அதிமுக அடாப்டிங் த சேம் பாலிசி நினைக்கிறேன். ஒரு குற்றவாளி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அதுவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர், விலாசம், எந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கா, அவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க, இது எல்லாமே வெளியில் சொல்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோடைய நேரடியாக எதிர்த்த ஒரு செயல் இது. ஸோ இதுக்கு நான் கேட்குற ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அந்த கட்சியில் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் நிச்சயமாக போலீஸும் சேர்ந்து அந்த பெண்கிட்ட அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ சமீபத்தில் சென்னை வந்திருந்த ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திச்சாரு. அந்த சந்திப்பில் 7 பேர் விடுதலை குறித்த கேள்விக்கும் நீட் தொடர்பான கேள்விக்கும் அவர் ஒரு கிளாரிட்டியான பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. இட் வாஸ் வெரி கிளியர். இது இப்போல ஆரம்பத்திலேருந்து பிரியங்கா காந்தி அவர்கள்கிட்டயும் இந்த கேள்வி வரும்போது அவங்க இங்கே நளினி அவங்கள நான் பார்க்கும்போது அவங்க என்ன பதில் இருந்தது அதே பதில் ராகுல் காந்தி அவர்களுடைய இப்போ இருந்தது. நீட் சாவா அதுவும் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே மேனிஃபெஸ்டோவில் வரும். ஏன்னா இது நீட் சொல்லும்போது உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அந்த படிப்பு எஜுகேஷன் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நீட் எதுக்காக இங்கே திணிக்கப்படுது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தமிழகம் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நீட் திணிக்கப்பட்டாக்கா வெளி மாநிலத்தை இங்கே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் சிலபஸ்ல உங்களுக்கு பாதிப்பு மிக பெருசா இருக்கும். அதனால தான் இது எப்படி சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் எஜுகேஷன் மேல ஒரு விஷயத்தை திணிக்கப்படுது, இங்கே இருக்க மாணவர் மாணவிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த நீட் விஷயத்துல மேனிஃபெஸ்டோல இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டம், அது டெஃபினட்டா ராகுல் காந்தி அவர்கள் அதை பத்தி பேசுவார்.